ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருக்கா? நம்ம மெயின் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம லோக்கல் ரோட்ஸில் ஒரு சின்ன ட்ரிப்புங்க. ஒரு சின்ன ஆசைங்க, எங்களோட லோக்கல் ரோட்ஸை நீங்கள் சுற்றி பார்க்கணும் அப்படின்ட்டு. ஊரை பார்த்தீங்களா? எவ்வளோ பச்சை பசேல்னு, எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க என் கூட இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணதுக்கு. இப்போ வாங்க நம்ம மெயின் வீடியோக்கு போவோம். இந்த ஊரில் நீங்கள் 18 வயசுக்கு மேலே இருந்தால் கன்னோ புல்லட்ஸோ வாங்கலாம். நீங்கள் 18 வயசுக்கு கீழே இருந்தாலும் பரவாயில்லைங்க, உங்கள் பேரண்ட்ஸோடையோ உங்கள் கார்டியனோடையோ நீங்கள் ஹண்டிங்க்கு போய் ஷூட் பண்ணலாம். இங்கே நீங்கள் பார்க்குற எல்லா கன்னுமே ஹண்டிங்க்கு யூஸ் பண்ணுற கன் தாங்க. இப்போது கோவிட்னால நிறைய கன்னுக்கும் புல்லட்ஸ்க்கும் பெரிய டிமாண்ட் இருக்கிறதுனால கடையை பார்த்திங்கன்னா நிறைய எம்டியாக தான் இருக்கும். கூடிய சீக்கிரத்தில் கன்னை பற்றி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ வரப்போகுதுங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். இந்த ஹேண்ட் கன்ஸ் தாங்க இந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸ். ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் கிட்டத்தட்ட 4-5 கன்று இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு ஒரு கன்று, ஒய்ஃபுக்கு ஒரு கன்று. ஏன்னா ஹஸ்பண்ட் வச்சுருக்க கன்று ஒய்ஃபுக்கு பிடிக்காது. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல்லட் செக்ஷன்ஸ்க்குங்க. புல்லட் வெரைட்டிஸ்க்கு இங்கே பஞ்சமே கிடையாதுங்க. எது வாங்குறது எதை வாங்கக்கூடாதுன்னு ஒரு பெரிய குழப்பமே வந்துடும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த புல்லட்ஸு அணிலுக்கும் முயலுக்கும் யூஸ் பண்ணுற புல்லட்ஸுங்க. இந்த புல்லட்ஸை நீங்கள் எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புல்லட்ஸில் எஃபிஎஸ்ன்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எஃபிஎஸை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல்லட்டோட ஸ்பீடு தாங்க. ஸோ ஒரு பறவையை சுடும்போது நீங்கள் வாங்க வேண்டிய புல்லட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹையர் எஃபிஎஸ் இருக்கணுங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த புல்லட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக பறவைங்களுக்கான புல்லட்ஸுங்க. இந்த புல்லட்டோட எஃபிஎஸ் பார்த்தீங்கன்னா 1350. இந்த புல்லட்டோட ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த புல்லட் வந்து விஷத்தன்மை இல்லாத புல்லட்டுங்க. ஸோ நீங்கள் இதில் சுடுற எந்த அனிமலாக இருந்தாலும் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த புல்லட்லேருந்து வர விஷம் உங்களை எதுவும் பண்ணாது. வீட்டில் கன்று வச்சுருந்தா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் லாக்கர் இருக்கணுங்க. அதனால் தேவையில்லாத பல பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கலாம். வாத்து வேட்டைக்கு பயன்படுத்துகிற விசிலுங்க. இது மூலியமா நீங்கள் வாத்து மாதிரி கத்தலாங்க. வேட்டை முடிஞ்ச உடனே கறியை கெட்டு போகாமல் வீட்டுக்கு கொண்டு வரதுக்கான கூலருங்க. இந்த கூலரில் நீங்கள் போடுற ஐஸு 7 நாளைக்கு வரைக்கும் கரையாதுங்க. இந்த கூலரோட விலையை பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் தாங்க.
கறியை சுட்டு சாப்பிட்றதுக்கான பார்பிக்யூ கிரில்லுங்க. அமெரிக்கன்ஸ் பார்பிக்யூவை வெறித்தனமாக சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம கடையில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்ஷிங்க்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கிற இடத்துல தான் இருக்கும். இங்கே அப்படி ஃபிஷ்ஷிங்க்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணுவாங்கன்றதை பார்ப்போம். ஃபிஷ்ஷிங்க்கு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி மண்புழு இல்லை ப்ரெட்டை போட்டு மீன் பிடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே கம்மி தான். இங்கே ஃபிஷ்ஷிங் பார்த்தீங்கன்னா லூவர்ஸுன்றதை வச்சு தான் மீன் பிடிப்பாங்க. லூவர்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, அசல் மீன் பொம்மை, தவளை பொம்மை, எறா மாதிரி இருக்கிற பொம்மை, இதுதான் லூவர்ஸ். நாங்கள்லாம் இந்தியாவில் சின்ன வயசில் மீன் பிடிக்கும்போது 2 ரூபாய்க்கு மூங்கில் கட்டை, 50 காசுக்கு நரம்பு, 50 காசுக்கு தூண்டில் முள், அவ்வளோதாங்க. இந்த ஊர் மாதிரி ஆயிரக்கணக்கில் இல்லை 100கணக்கில் செலவு பண்ணி மீன் பிடிக்கிற பழக்கம்லாம் இல்லை. தெர்மோகோலோ இல்லை மயில் இறகை தாங்க தக்க. இந்த ஊரில் மீன் பிடிக்கணும்னாலும் லைசன்ஸ் இருக்கணுங்க. 16 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக லைசன்ஸ் வாங்கணும். லைசன்ஸோட விலை $20 ஒரு வருஷத்துக்கு. நீங்கள் லைசன்ஸ் வச்சுருந்தாலும் சில வகையான மீன்களை மட்டும்தாங்க பிடிக்க முடியும். அந்த சில வகையான மீன்களுக்கும் மினிமம் சைஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு நாளைக்கு 5 மீன் தான் பிடிக்க முடியும். இந்த ஊரில் தூண்டில் முள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 வெரைட்டி இருக்குங்க குறைஞ்சபட்சம். தூண்டில் முள்ளில் முக்கியமான 2 டைப் தாங்க இருக்குது. ஒன்று ஜே ஹூக், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஹூக். இந்த சர்க்குலர் ஹூக்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது மீனோட வாயோட சைடில் தான் இந்த ஹூக் மாட்டிக்கும். ஸோ பிடிச்ச மீனை உங்களுக்கு சைஸ் பத்தலை இல்லை இந்த மீன் பிடிக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் அதை திருப்பி தண்ணியிலே விட்டுடலாம். இதுதாங்க ஃபிஷ் ஃபைண்டர். இது தண்ணிக்கு கீழே எந்த இடத்துல நிறைய மீன் இருக்குது, எந்த இடத்துல ஆழமாக இருக்குது. இதோட ஆரம்ப விலை பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குங்க. உங்களோட மீன் பிடிக்கிற வேலையை ரொம்ப ஈஸியாக ஆக்கி விட்ருங்க. நம்ம ஊரோட மூங்கில் கட்டை தாங்க இந்த ஊரோட ஃபிஷிங் ராட். அதில் பார்த்தீங்கன்னா ரீல்னு ஒன்று சொல்லுவாங்க, அதை தான் இப்போ நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். அந்த ரீலில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆழத்தில் நம்ம தூண்டில் முள் உள்ளே இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ தெரியுதா ரீல் சுற்றுற பேர் எப்படி வந்தது அப்படின்ட்டு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா போட் செக்ஷனில் இருக்கோங்க. ஆமாங்க, இந்த கடையில் போட்டும் விற்கிறாங்க. எப்படி உங்ககிட்ட போட் விற்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம் வெறும் 200 ரூபா தாங்க கட்டணும், மாதம் வெறும் 300 ரூபா தாங்க கட்டணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஆசையை தூண்டுவாங்க.
இவ்வளோ பெரிய போட்டை மாதம் வெறும் 248 ரூபா கட்டினா உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. கூடவே 10 வருஷம் வாரண்டின்னு சொல்லுவாங்க. இப்படி பேசி கடைசியாக உங்களை அந்த போட்டை வாங்க வச்சுருவாங்க. எலக்ட்ரிக்கல் பைக்குங்க. நம்ம ஊரோட சைக்கிளுக்கு இங்கே பைக்குன்னு பேருங்க. இப்போ இருக்கிறதுல இதுதாங்க கரண்ட் ட்ரெண்டு. கூடிய சீக்கிரத்தில் இந்த சைக்கிளை நீங்கள் இந்தியாலையும் பார்ப்பீங்க. இதோட விலையை பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய் தாங்க. காட்டுக்குள்ளே வேட்டையாட போகும்போது எடுத்துகிட்டு போகிற காருங்க. ஏன்னா காட்டுக்குள்ள பல மைல் நடந்து போய் வேட்டையாடணுங்க. இந்த கடையில் இருக்கிற ஒரு சில அரிய விஷயங்கள் பார்ப்போம். இந்த மீன் பேர் பார்த்தீங்கன்னா ஆலிகேட்டர் கார்ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல மீன்னு சொல்லாங்க. இதோட மூக்கு பகுதியும் இந்த மீனோட பல்லு பார்த்தீங்கன்னா அப்படியே எப்படி ஒரு முதலை இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க. அரிய வகை மான்க, வெள்ளை மான். 1 லட்சம் மான்ல ஒரு மான் தான் இந்த மாதிரி கலர்ல இருக்குமா. இந்த மீன் பேரு ஸ்டர்ஜன்க. இதோட முட்டை பேர் தான் கேவியர்னு சொல்லுவாங்க. முட்டையோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 1/4 கிலோ 13,000 ரூபாய் கிட்டத்தட்ட வருங்க. ஏன் இவ்வளோ விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முட்டையை டெய்லி 30 to 50 கிராம் சாப்பிட்டா போதுங்க. உங்களுக்கு தேவையான எல்லா விட்டமினும் மினரல்ஸும் அதுலேயே இருக்கு. நெக்ஸ்ட் டைம் ஃபிஷிங் போகும்போது ஒரு நல்ல போலரைஸ்ட் சன்கிளாஸை கொண்டு போங்க. அந்த தண்ணி எவ்வளோ தெளிவாக தெரியுதுன்னு பாருங்க. அந்த தண்ணிக்குள்ள இருக்கிற மீனும் நல்லா தெரியுது பாருங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதுதாங்க லேட்டஸ்ட் டெக்னாலஜி, கொசு அடிக்கிற மிஷின். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க.